நெருக்கடி காலத்திலே இருந்தவன் நான். நெருக்கடி காலத்துல வைகோ எங்க இருந்தாருன்னு எனக்கு தெரியும். நெருக்கடி காலத்துல திமுக எங்க இருந்துன்னு எனக்கு தெரியும். 1976 ஜனவரி மாதம் 30 திமுக அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது இந்திரா காந்தியால. அதுக்கப்புறம் திமுக மாவட்ட செயலாளர்கள்ல இருந்து மந்திரிகள்ல இருந்து எங்க போய் ஓடி ஒளிஞ்சாங்கிறது எனக்கு தெரியும். அவசர நிலைமையில் அண்டர் கிரவுண்ட்ல RSS சார்பாக தைரியமாக வேலை செய்து கொண்டிருந்தவன் நான். திமுகவுடைய அத்தனை கட்சிக்காரன் ஓடி ஒளிஞ்ச உடனே அவன் இருந்த இடத்தை தேடி கண்டுபிடித்து நாட்டின் நடப்பை சொல்லி நம்பிக்கை தந்தவன் RSS காரர்கள். அதுல ஒருத்தன் நானு. சலவை கடைகளிலே இருந்த திமுக காரியினுடைய வேட்டிகள் இருந்ததால் அதுல இருக்கிற இன்சியலை வச்சு உங்க கண்டுபிடிச்சு உங்க வீட்டுல வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்கிற பயத்துல கருப்பு சிவப்பு வேட்டியில இருந்த கரையை கட் பண்ணி போட்டு தப்பித்து போன மானம் கெட்டவர்கள் நீங்க பேசுறீங்களா அவசர நிலைமை பத்தி கவலைப்படுறது? சரி, அதே அவசர நிலைமையில என்ன பண்ணீங்க? அவசர நிலைமையில உள்ள போய் எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டு எத்தனை பேர் காலாகிரகத்தில் இருந்தது போல இருந்த காலத்துல அது முடிஞ்சு 77 இந்திரா காந்தியோட கூட்டணி இந்திரா காந்தி தோத்து போறாங்க. 80 உடனே போய் சேர்ந்தீங்களே, உடனே மானங்க இந்தியா இந்த நேருவின் மகளிர் வருக நிலையான ஆட்சி தருகன்னு கோஷம் போட்டுக்கிட்டு போனீங்களே, கொஞ்சமாவது சுயமரியாதை இருந்ததா? உங்க லாங்குவேஜில் கேட்குறேன். மானங்கட்டவர்கள் சொல்றதா அல்லது பதவி வெறி பிடித்த மோசமானவர்கள் சொல்வதா? நீங்க பேசாதீங்க அவசர நிலைமை பத்தி. அதோடு நிப்பாட்டிங்க.